ஆலயத்துக்கு மட்டும் போய் கையை தட்டி பாட்டு பாடிட்டா போதுமே. भवन के अंदर में जाने से ताली बजाकर गीत गाने से बस है ना. ஆலயத்துக்கு மட்டும் போயிட்டு आप भवन के अंदर में जाकर காணிக்க உண்டியல்ல காணிக்க போட்டா போதுமே. आप जो दान का उसमें दान डालने से बस है. ஆகினாலே इसलिए நம்ம அப்படி நினைக்கிறோம். ऐसा हम सोचते हैं. ஆனா लेकिन ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहती है, अन्नाल கர்த்தருடைய परमेश्वर का ஆலயத்திற்கு போய் कलीसिया में जाकर அவள் ஒரு விண்ணப்பம் பண்ணினாள். वो जाकर एक विनती की. அவள் ஒரு விண்ணப்பம் பண்ணினாள். वो जाकर एक विनती की. हालेलुया 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 हालेलुया. இப்ப நான் ஒரு ஐயாவை கேக்குறேன், अभी ஐயா भैया को पूछते हैं, உங்களுடைய விண்ணப்பம் என்னங்க ஐயா? आपकी विनती क्या है? ஏன் பாஸ்டர் கேக்குறீங்க? ஒன்னா ரெண்டா? क्या पास्टर पूछते हैं क्या दो है? நிறைய விண்ணப்பம் இருக்குன்னு சொல்றீங்களா? बहुत सारे विनती है. நிறைய விண்ணப்பம் இருக்கு சொல்றீங்களம்மா? भैया बहुत सारी विनती करके बोलते क्या? அண்ணாளுக்காவது ஒரே ஒரு விண்ணப்பம் தான் இருந்துச்சு. अन्नाल के पास एक ही विनती थी. ஆனா எனக்கு விண்ணப்பம் கேட்டீங்கன்னா நான் லிஸ்ட் போட்டு கொடுக்கணும் பாஸ்டர். लेकिन मेरे को विनती पूछने से मैं लिस्ट में दूंगा. हालेलुया हालेलुया. ஆனா लेकिन நான் இப்ப கேக்குறேன், मैं अभी पूछता हूँ, அது கர்த்தருக்கு சித்தமா இருந்தா? यही परमेश्वर की इच्छा हो. உங்களுக்கு 1000 விண்ணப்பம் இருக்கலாம், या 1000 विनती हो सकते हैं आप लोग को. அது கர்த்தருக்கு சித்தமா இருக்கா? वो ही परमेश्वर की इच्छा हो. ஆனா எது கர்த்தருக்கு சித்தமா இருக்கோ, कौन सा परमेश्वर की इच्छा होगा, அந்த விண்ணப்பம் மட்டும்தான் वो विनती केवल என்ன கொடுக்கும்? क्या देंगे? பதில் கொடுக்கும், उत्तर देंगे. அல்லேலூயா. आमीन हालेलुया. நம்ம நினைக்கிறோம், लेकिन हम सोचते हैं எனக்கு பதில் கிடைக்கல, मुझे उत्तर नहीं मिला. நான் ஜெபித்தேன், मैं प्रार्थना किया, உபவாசம் இருந்துட்டேன், आज उपवास के साथ में थे, நான் மணிக்கணக்கில் உட்கார்ந்துட்டேன், मैं पूरे के पूरे समय पर बैठ गया, எனக்கு பதில் கிடைக்கல. मुझे उत्तर नहीं मिला. தவறு. हाँ गलत. அது கர்த்தருக்கு சித்தமா இருந்துச்சா? यही परमेश्वर की इच्छा होने से वो அன்னாளுடைய விண்ணப்பத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. अन्ना का विनती को जरा और से देखिए. அவள் கர்த்தருக்கு சித்தமான விண்ணப்பத்தை செய்திருந்தாள். परमेश्वर की इच्छा की ओर से वो विनती की. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. அந்த ஜனத்தின் மத்தியிலே उस लोग के बीच में அவள் अनेक நாட்கள் அவமானப்பட்டது உண்டு. वो कई दिन का वो बहुत शर्मिंदा हुए. நம்மளுடைய ஜனங்கள் மத்தியில தான், आज हमारे लोग के बीच में ही, நம்ம ஜனங்கள் தான், हमारे लोग ही, உங்க சொந்த ஜனமா தான் இருக்கும். जो अपने होश लोग ही रहेंगे. நீ நல்லா இல்லாத இவரையும் हाँ तो जब तक अच्छा नहीं रहेगा, உன்னைய ஜனங்க கண்டுக்கவே மாட்டாங்க. हाँ जो लोग तेरे को दिखते नहीं रहेगा. ஆனா என்னைக்கு நீ கொஞ்சம் கோட்டு போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, हाँ जब आप थोड़ा हाँ एक किस्म को हो गया, நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோ, एक पैंट शर्ट पहन के इन करने से बस ஜனங்களுக்கு கண்ணு பொறுக்காது. हाँ जो लोग का झांक नजर जाएंगे. ஆமா சொல்லுங்க, हाँ बोलिए. ஆமாவா இல்லையா? हाँ है कि नहीं है? ஆமாவா இல்லையா? हाँ कि नहीं है? நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா जरा अच्छा गौर से देखेंगे, உலகத்திற்கு பொறுக்காது. हाँ संसार के आप जाएंगे नहीं. ஏன் தெரியுமா? क्यों मालूम है? हाँ இவன் அன்னைக்கு அப்படி இருந்தானே, हाँ उस दिन वो ऐसा था, இப்ப நல்ல கோட் ஷர்ட்டைய போட்டிருக்கானே, आज अच्छा कोट शर्ट पहने, எப்படி அப்படி ஆயிட்டான்? कैसा उस प्रकार हुए? உன் மேல ஒரு பார்வை வந்துரும். आपके अंदर में एक बोझ आ जाएंगे. அது என்ன பார்வை தெரியுமா? कौन सा क्या बोझ मालूम है? வயித்தெரிச்சல் பார்வை, நல்ல பார்வை கிடையாது. अच्छा और नहीं रहेगा कि नजर नहीं रहेगा कि एक किस्म का नजर रहेगा. அது நல்ல பார்வையே கிடையாது. वो अच्छा नजर नहीं रहेगा. அது நல்ல பார்வையா இருந்துச்சுன்னா यही अच्छे नजर रहेंगे. அது உங்களை என்ன செய்யும் தெரியுமா? वो आप लोग क्या करेंगे मालूम? உங்களை தட்டி आप लोग को अच्छा से तालियां बजाकर, கோட் போட்டிருப்பீங்க, आज जब कोट पहना रहेंगे, நல்ல சட்டை நல்ல பேண்ட் போட்டிருப்பீங்க, अच्छा शर्ट वस्त्र पहना रहेंगे, என்ன சொல்லணும் தெரியுமா? क्या बोलेंगे मालूम? சின்ன ஒரு தூசி இருந்தானா, छोटे से एक सुई रहने से, தூசி இருக்கையா, ऐसे दूष रहेगा तो उसको ऐसे हटाएंगे, தட்டி விடணும். ऐसे हटाएंगे. அதை விட்டுட்டு ऐसा वो छोड़कर கீழ இருந்து மேல வரை ஒரு பார்வை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், नीचे से ऊपर तक एक नजर देखेंगे तो सोचिए என்ன अर्थம் தெரியுமா? அது क्या होगा मालूम है? என்ன அர்த்தம் சொல்லுங்க क्या உங்களுக்கு? अर्थ है इसका? உங்களுக்கு தெரியாதது கிடையாது. जो आप लोग को नहीं जानता खरी नहीं है. என்ன அர்த்தம்? क्या अर्थ है? உங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்கன்னு அர்த்தம். आपको देखकर जलन होता है, इसके मतलब. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. நம்ம நல்ல துணி போட்டிருந்தாலும் हम अच्छे वस्त्र पहनने से भी நம்ம தூசியை தட்டி விட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, हमें गंदे जो उसको हटाकर अच्छे बोलते हैं ना,
அவங்களுடைய வார்த்தையை நம்ம நீங்க எடுத்துக்கொள்ளலாம். उनका शब्द हम ले सकते हैं, ஆனா लेकिन உங்களை கீழ இருந்து மேல வரையும் தூரமா இருந்து பாக்குறாங்க பாரு, नीचे से लेकर ऊपर तक और देखेंगे तो அந்த பார்வை சரியான பார்வை கிடையாது. वो नजर अच्छा नजर नहीं है। அப்ப இதான் தெரியுமா அதுக்கு அர்த்தம்? इसका अर्थ क्या मालूम है? அப்படி இருந்தவங்க ऐसा रहने वाले இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறாங்களாம். हाँ आज ऐसा है, இதுதான் அர்த்தம். यही इसका अर्थ है। அல்லேலூயா. हालेलुया। நீ பின்னாடி எப்படி இருந்தையோ அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. और पीछे कैसा था करके वो नहीं देखेंगे, ஆனா ஒரு நாள் நீ நல்லா மாறிடுவ. लेकिन एक दिन तुम बदल जाएगा। அன்னிலிருந்து தான் உனக்கு உலகத்திற்கு கண்ணே தெரியும் உன்னை उस பத்தி. दिन ये संसार को नजर यानी कि आंख दिखाई मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அண்ணாலும் अन्नाल भी அண்ணா अन्नाल அப்படிதான் ऐसा ही அநேக உபத்திரவமான வார்த்தைகளை காதுல வாங்கி கொண்டிருந்தா. अनेक एक उपद्रव जो शब्द कान में सुनते थे। என்ன இல்ல தெரியுமா? क्या मालूम है? குழந்தை இல்ல. बच्चे नहीं, அதுதான் பெரிய குறை. वही बहुत बड़ा कमी। புறம் பேசுறாங்க. हाँ जो ऐसे झूठ बोलते ஓ हैं, அண்ணாளுடைய எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் அண்ணாவை பார்த்து புறம் பேசுறாங்க. सारे जो रिश्ते वाले सभी लोग उनको जो जलन पाते हैं, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை அண்ணால பார்த்து हमें उस दिन अन्नाल को देखकर என்ன வார்த்தை சொன்னாரு தெரியுமா? क्या बोले मालूम है? அந்த அதிகாரத்துல வாசித்து பாருங்க. उस अध्याय को यही पढ़कर देखिए। அண்ணாவே अन्नाल நீ போ, तू जाओ, இனி यार உன் கண்களில் तेरे आंख கண்ணீர் வராமல் இருப்பதாக. आंसू नहीं हो। அல்லேலூயா. आमीन। அல்லேலூயா. हालेलुया। நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். यही मैं सच्चाई में आप लोगों को बोलता हूँ, இந்த ஸ்தலத்திற்கு வருகிறவங்க, इस सन्निधान में जाने वाले, இந்த ஜெபத்துல பங்கு பெற்றுக் கொள்ளுகிறவங்க, इस बिनती में भाग लेने वाले, இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுவீங்க, इस आराधना में जो भाग लेने वाले கண்ணீரோட தான் வருவாங்க. जो आंसू के साथ आएंगे, ஆனா கண்ணீரை தொடச்சு போவாங்க. लेकिन आंसू पहुंच कर जाएंगे। எத்தனை பேர் கண்ணால பார்த்து இருக்கீங்க? कितने जन देखे आंखों से? சொல்லுங்கம்மா. ऐसा बोलिए எத்தனை பேர் माँ। கண்ணால பார்த்து இருக்கீங்க? कितने जन आंख से देखे हैं? கண்ணால பார்த்திருக்கீங்கல்ல? आंख से देखे ना? எப்படி வந்தாங்க, कैसा आए, இங்க இருந்து எப்படி போறாங்க, यहाँ से कैसा बिता रहे, அங்கதான் வித்தியாசம் இருக்கு. वही जगह पर विचित्र है। அங்கதான் वही जगह में நமக்கு हमें கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் வச்சிருக்கிறாரு. परमेश्वर के विचित्र रूप से रखे हैं। வேதம் சொல்லுது, धर्मशास्त्र कहती है தேவன் எங்க இருக்கிறாரோ जहाँ परमेश्वर खुदावन है, அங்க ஒரு வித்தியாசம் இருக்கா ஐயா. वहाँ में एक विचित्र रहेगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரே இல்லனா यही परमेश्वर नहीं है, நம்ம எல்லாம் சப்புன்னு தான் இருப்போம். जो हम सब ऐसे बेखारी रहेंगे। ஆனா நமக்குள்ள ஏதோ ஒரு காரமோ இனிப்போ புளிப்போ இருக்குன்னா, ये हमारे अंदर में कुछ जाल या कुछ यानी कि कट्टा रहेगा तो நமக்குள்ள எதுவோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குன்னு அர்த்தம். ये हमारे अंदर में कुछ एक विचित्र कुछ आए करके। அல்லேலூயா. आमीन। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அண்ணாளுடைய கதைக்கு போலாம் வாங்க. जो अन्नाल के स्थान में देखेंगे, அண்ணாளுடைய வாழ்க்கையில जो अन्ना के जीवन में அவள் சந்தித்தது, वो जो मुलाकात किए, அவள் சந்தித்தது எல்லாமே वो जो मुलाकात किया सभी, உபத்திரவத்தையும், वो जो उपद्रव है, அவளை अनेक பேர் புறம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. उनको अनेक लोग उसको कमियां बोलते रहते थे। எனக்கு திடீர்னு ஒரு கதை ஒன்னு ஞாபகத்துல வருகிறது. अचानक एक कहानी में याद आते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என்ன கதைன்னு சொன்னா, क्या कहानी बोलने से, ஒரு ஊர்ல, एक गांव में, கதைன்னு சொன்னா எல்லாரும் கவனிக்கிறீங்களா? जो ஒரு ஊர்ல एक गांव में, ஒரு காக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போறேன்னா, या ऐसे कवा करके बोलने वाले क्या? நான் காக்கா கதைய சொல்லல ஐயா. मैं कहा का एक कहानी नहीं बोलते, சத்தியங்காமா சத்தியத்திற்கேற்ற ஒரு கதையை சொல்லுகிறேன். आज जो सच्चाई के निर्बल से एक कहानी बोलता हूँ। சரி கவனிங்க. बस सुनिएगा। ஒரு ஊர்ல एक गांव में ஒரு ராஜா இருந்தாராம். एक राजा थे। அந்த ராஜா என்ன பண்ணாராம், वो राजा ने क्या किया, எப்பவுமே जब भी நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு जब एक गांव में रहने लोगों को ஏதாவது அவர் ஆகாரத்தை கொடுக்கணும், कुछ भी एक भोजन देना है, நம்ம ஜனங்களுக்கு நம்ம பசியா लोग- இருக்கிறவங்களுக்கு जो भूखा में रहने वालों को நம்ம ஆகாரம் கொடுக்கணும். हम जो भोजन देना है, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. परमेश्वर मुझे दिए हैं। நான் இதை எனக்காக மட்டும் செலவழிக்காம, ये मेरे लिए केवल खर्च ना करते हुए, நான் இதை ये मेरे को
மற்ற இல்லாத ஜனங்களுக்கு நான் கொடுக்கும்படியாக दूसरे को नहीं रहता वो लोग को देने के लिए கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. परमेश्वर मुझे आशीष किए हैं। ஆகையினாலே इसलिए தன்னுடைய அடியனை அழைத்து, जो हमें मुझे बुलाकर மகனே बेटे நீ போய் तू जाकर ஊர்ல இருக்கிற எல்லா गांव में रहने वाले सभी को ஜனங்களை सारे लोग को ராஜாவினுடைய உத்தரவு जो राजा के बीच में இங்க பந்தியில் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறது. इस बैठे हुए जो यानी कि भोजन में आने के लिए இந்த பந்திக்கு வரும்படியாக அழைத்து கொண்டு வான்னு சொன்னாராம். इस दावत के लिए सभी को लेकर आओ करके बोले। அல்லேலூயா, आमीन, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்போ अभी அதே ஊர்ல वही गांव में அந்த ஜனங்கள் எல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ராஜா இலவசமா நமக்கு ஆகாரம் கொடுக்கறாரு கேள்விப்பட்டு ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. हाँ, लोग सब सुनकर मुफ्त में देता है भोजन करके सभी लोग आ गया। முதல் நாள் சாப்பிட்டாங்க, जो पहला दिन खाया, இரண்டாம் நாள் சாப்பிட்டாங்க, दूसरे दिन भी खाए, மூன்றாம் நாளும் சாப்பிட்டாங்க. तीसरा दिन भी खाए। ஜனங்க வந்துட்டாங்க, சாப்பிடுறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. लोग आते खाते जाते रहते हैं। ஒரு நாள் एक दिन அந்த ஊர்ல उस गांव में ஒரு एक பெரிய கழுகு இருந்துச்சாம். जो बहुत बड़ा ईगल। ஈகிள். चील थे। அந்த கழுகுக்கு उस चील को ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுச்சான். बहुत भूखा होने लगा। அப்ப என்ன செஞ்சுச்சானா, वो क्या किए, ஒரு காட்டுக்கு உள்ள போகும் பொழுது जो एक जंगल में अंदर जाते वक्त திடீர்னு பார்த்துச்சான் अचानक देखा பெரிய ஒரு பாம்பா. एक बहुत बड़ा एक अजगर यानी कि सांप, பெரிய ஒரு பாம்பு एक बड़ा एक सांप அத நவந்து கொண்டிருக்கிறதை பார்த்துச்சான் இந்த கழுகு. वो हिलता चलते रहता हुआ देखा चील। இப்ப இந்த கழுகு என்ன பண்ணுச்சுன்னா, ये चील क्या किया, அதுடைய பசிக்காக उसका भूख के लिए அந்த பாம்பை போய் கொத்துச்சான். उस सांप को जाकर पकड़े। நல்ல கவனிங்க, अच्छा सुनिए, அந்த கழுகுக்கு उस चील को வயிற்று பசி, जो पेट में की भूखा, அந்த பசியினால उस भूखा द्वारा அந்த கழுகு என்ன பண்ணுச்சுன்னா, वो चील क्या किया, அந்த பாம்பை போய் கவ்விருச்சான். उस सांप को जाकर पकड़ लिया। இப்ப அந்த கழுகு जो अभी उस चील அந்த கரத்துல பிடிச்சு, उसको पकड़ कर गले में, கழுகு பிடிச்சா எப்படி பிடிக்கும்? वो चील पकड़ेगा तो कैसा पकड़ेगा, ஒரு கழுகு ஒரு பாம்பை பிடிச்சிருக்குன்னா எப்படி பிடிக்கும்? वो एक चील सांप को पकड़ेगा तो कैसा पकड़ेंगे, எப்படி பிடிக்கும்மா? कैसा पकड़ेंगे, நடு மையத்துல பிடிக்கும். जो बीच स्थान में पकड़ेंगे। நடு மையத்துல பிடிச்சிருச்சு. और बीच स्थान में पकड़ लिया। நடு மையத்துல பிடிச்சிருக்க உடனே जो बीच स्थान में पकड़े तो तुरंत அந்த பாம்பு என்ன செஞ்சுச்சுன்னா, वो सांप क्या किया, அது வலியிலையும் वो जो வலி वो दर्द, அந்த வலியிலையும் वो दर्द में भी அந்த பாம்புக்கு இருந்த ஆத்திரத்திலையும் उस जो वो बहुत बड़ा एक भयानक से பாம்பு என்ன பண்ணும்? கொத்த ஆரம்பிக்கும். जो सांप क्या करने गए उसको काटेंगे। அந்த கொத்துகிற பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா, वो काटता हुआ सांप क्या किया, திடீர்னு அந்துடைய விஷத்தை கக்க ஆரம்பிச்சுச்சான். अचानक उसका जहर को वो बाहर करने लगा। அந்த விஷத்தை கக்குன உடனே उस जहर को जैसा बाहर किया, நல்லா கவனிங்க, अच्छा और सुनिएगा, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ராஜாவை குறித்து சொன்னேன். इसके पहले मैं राजा का बारे में बोले। அந்த ராஜாவுடைய பந்திக்காக பயங்கரமான பெரிய பெரிய பாத்திரத்திலே ஆகாரங்கள் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறாங்க. उस राजा का दावत में पूरे के पूरे बड़े बड़े डक्सी में उसका भोजन थे। இப்ப அந்த அதே வழியா அந்த கழுகு போயிட்டு இருக்குது. उसी का स्थान में जो चील जाते रहते, அந்த பாம்பு கக்கின விஷம் என்னாச்சுன்னா, उस जो शाम जो बाहर क्या हुआ, जहर क्या हुआ, மேல இருந்து கக்கின அந்த விஷம் जो ऊपर से बाहर क्या हुआ, जहर அது அப்படியே வந்து அந்த பாத்திரத்துல ஆகாரத்துல விழ, ऐसा नीचे उस बर्तन में गिरने लगा। அந்த ஆகாரத்துல விழுந்த உடனே, उस आगार में यानी कि उस भोजन में गिरने वक्त, அந்த ஆகாரத்துல விழுந்த உடனே उस भोजन में गिरते वक्त அந்த ஆகாரம் முழுவதும் விஷமாயிடுச்சு. उस भोजन जितने सारे सब कुछ जहर हो चुके, அந்த பாத்திரம் முழுவதும் விஷமாயிடுச்சு. उस जगह वो बर्तन सब जहर हो चुके, அத யாருமே பார்க்கல, वो कोई नहीं देखा, யாருமே பார்க்கல. कोई नहीं देखा। என்னவாயிடுச்சுன்னா, क्या हुआ, அந்த பந்தியில उस दावत में, அந்த பந்தியில उस दावत में என்ன பண்ணாங்க? क्या करते,
சாப்பிட்டவங்க எல்லாருமே மரிச்சு போனாங்களாம். खाए हुए सभी लोग को मृत्यु हो जाते हैं। அந்த ஆகாரத்துல பந்தியில उस दावत में கலந்து கொண்ட அத்தனை பேரை மரிச்சு போனாங்க. शामिल हुए सभी लोग मर जाते हैं। அத்தனை பேரை மரிச்சு போயிட்டாங்க. सभी लोग मर जाते हैं। ஹalleluya. आमीन। இப்ப யமன் தர்ம ராஜா अभी जो राजा ने ஆயிரக்கணக்கான பேர் ஒரேடியா மேல வந்துட்டாங்க. जो हजारों लोग को अभी ऊपर चले गया। எல்லாருடைய ஆத்மாவும் மேல போய் தவிக்குது. सभी आत्मा जो ऊपर जाकर तड़पता है। ஐயோ என்னை ஏன் இவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டீங்க? हाँ, क्यों हमें दावत में बुलाया? நான் இன்னும் இருந்து செய்ய வேண்டியது நிறைய இருந்துச்சு. मैं और भी रेके में बहुत सारे कार्य का बहुत था। என் ஆயுசு இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. मेरे आयुष जल्दी से खत्म हो गया। நான் என்ன பாவம் செஞ்சேன்? मैं पाप किए। நான் என்ன பாவம் செஞ்சேன்? मैं क्या पाप किए? எல்லாரும் ஜனங்கள் கேக்குறாங்க. सभी लोग पूछते हैं। ஆயிரக்கணக்கான பேர், हाँ, हजारों लोग, எத்தனை ஊர் ஜனங்க வந்திருந்தாங்க. कितने गांव वाले सभी आए। எல்லா ஊர் ஜனங்களுமே அந்த யமன் தர்ம ராஜா கிட்ட கேக்குறாங்களாம். हाँ, जो उस राजा के पास इस प्रकार ये पूछते हैं। அல்லேலூயா. आमीन। அப்ப அந்த उससे யமன் தர்ம சொன்னாரா, जो ऐसा बोले, கூட இருந்த என்னது ஒரு யமன் தர்ம ராஜாவுடைய கூட இருந்தவர் சொன்னாரா, उस राजा के साथ में रहने वाले इस प्रकार बोले, யமன் தர்ம ராஜாவே, जो राजा, இப்ப இந்த பாவத்தை நான் யார் மேல எழுதுறது? इस पाप को किसके हाथों में लिखना, किसके लिखना है? இந்த பாவத்தை யார் தலையில நான் எழுதுறது? ये इस पाप को किसके ओर लिखना है? சொல்லுங்க, बताइएगा। யார் தலைமையில இந்த பாவம் வரும்? हाँ, किसके ओर इस पाप सभी आएंगे? அம்மா நீங்க சொல்லுங்க. बाप बोलिए। அப்பா बोलिए. अब्बा बोलिए। இந்த பாவம் யார் தலைமையில வரும்? இந்த சாபம், ये साबित यानी कि मृत्यु किसके ओर आएंगे? எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம், ராஜா மேல வரும். ஐயா நீங்க சொல்லுங்க. ராஜா மேல வரும். சும்மா அந்த ஜனங்களை கூப்பிட்டு சாப்பாடை கொடுத்து சாப்பாடு சரன்றீங்க, அப்படிதானே? जब बोला ऐसे तवा लोग को बुला के ऐसे बोल देना, चील के ऊपर आएंगे। அம்மா चील चील பாம்பு மேல. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। அப்ப கதையை தெளிவா கவனிக்கிறாங்க யாரோ ஒருத்தர். हाँ, अच्छे सुनना, कोई एक जन सुनते। யம தர்ம ராஜாவுடைய சிஷ்யன் சொன்னானா, जो राजा ने शिष्य ने इस प्रकार कहा, பிரபுவே, जो प्रभु, இந்த பாவத்தை நான் யார் மேல எழுதுறது? ये इस पाप को मैं किसके ओर में लिखना है? அப்போ யம தர்ம ராஜா சொன்னாரா, तो राजा ने इस प्रकार ने कहा, ராஜா அழைத்தது, जो बुलाया, அவருடைய அபிப்பிராயத்திற்காக, उनका अभिप्राय के लिए, அவர் ஒரு நல்ல நோக்கத்தில தான் அழைச்சாரே தவிர अच्छा एक गुण से बुलाया केवल, அவர் ஜனங்களை சாகடிக்க அழைக்கல. वो लोग को मृत्यु बाहर डालने के लिए नहीं बुलाया। பட்டினியா இருந்து மடிந்து போனவங்களை அவர் அழைத்து உணவு கொடுத்தாரு. आज जो भूखा में रहकर मृत्यु वाले को उसको बुलाकर जो भोजन दिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஆனா लेकिन கழுகுடைய இயல்பு என்ன? कलयुग का क्या है? கோழி குஞ்சுகளை தூக்கிட்டு போறது. आज जो मुर्गी बच्चों को लेकर जाना है। கழுகுடைய இயல்பு என்ன? आज जो चील का क्या हो रहे? பாம்பை பார்த்தா பிடிச்சுக்கிட்டு மேல போவோம். आज जो शाम को देखने से ऊपर उठाकर लेकर जाएंगे। இது ராஜாவினுடைய தலையிலையும் இந்த பாவத்தை எழுத முடியாது. जो राजा का सिर में भी नहीं लिख सकता இந்த பாவத்தை, इस पाप को கழுகு மேலையும் எழுத முடியாது. चील के ऊपर में भी नहीं लिख सकता। அப்ப யார் மேல எழுதுறது? तो किसके ऊपर में लिखना है? பாம்பு, जो सांप, அது அதோடைய இயல்பு. பாம்பு அதோடைய இயல்பு. जो सांप का उनका गुण। பாம்பு என்ன செய்யும்? जो सांप क्या करेंगे? பாம்பை தொட்டா கொத்தும். या उसको जब जाएंगे तो काटेंगे। அது அதோடைய இயல்பு. जो उनका गुण है। இது யாருடைய பாவத்தையும் யார் மேலேயும் நம்ம பாவ குற்றம் இதை நம்ம குறை சொல்ல முடியாது. किसी का बारे में कम या पाप का इस प्रकार नहीं बोल सकते। கழுகு மேலேயும் இல்ல, जो चील के ऊपर में भी नहीं है, பாம்பு மேலேயும் இல்ல, या सांप के ऊपर में भी नहीं है, முதலாவது அழைத்த ராஜா மேலேயும் அல்ல. जो पहला जब बुलाया राजा के ऊपर में भी नहीं है। இப்பதான் கதைக்கே வருகிறீங்க. अभी तो मैं कहानी पर आता हूँ। இப்ப என்ன தெரியுமா நடக்குது? क्या हुआ मालूम है? இது அப்படியே விட்டு, या ऐसा छोड़ दो மகனே அப்படின்னு சொன்னாரா. ऐसा बेटा इस प्रकार बोली। அப்பதான்
उसके बाद என்னவாச்சுன்னா क्या होते हुआ मालूम है? மறுநாள் दूसरे दिन ராஜா राजा ने, என்னை நான் அறிந்தோ அறியாமலோ இப்படியாப்பட்ட ஜனங்கள் எல்லாம் மரித்து போயிட்டாங்களே, हाँ मैं जान कर जाना बिना इस प्रकार लोग मर चुके हैं, நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியலையே. मैं क्या पाप किया मालूम தன் नहीं। பாவத்தை जो इस पाप को அவன் உணர்ந்து जैसा महसूस करके அவன் பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள मैं प्रायश्चित करने वाले हूँ, இன்னும் அடுத்த ஒரு பந்தைய ஆயத்த பண்ணானா. और भी एक दूसरे एक दावत को मैं तैयार அடுத்த ஒரு करता பந்தை हूँ। ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு. उस और दूसरे एक दावत भी तैयार இப்ப होता है। அடுத்த பந்தியில दूसरे दावत में ஜனங்களுக்கு लोगों को தன்னுடைய சேவைக்காரர்கள் எல்லாம் ஊர் மக்களுக்கு அனுப்பி जो आप किया हुआ सारे कार्यों को बेचकर, வெளியே ஊர்ல இருந்து எல்லாரையும் வரவை, हाँ जो बाहर अंदर आने दो, வெளியில இருந்து எல்லா ஊருக்காரங்களும் வரவைங்க जो बाहर से रहने वाले लोग को सबका अंदर आने बोल, அப்படின்னு ஆள் அனுப்பினானா. ऐसा लोग को भेजिए। அப்பதான் வந்து उसके बाद आकर அந்த சேவைக்காரர்கள் सो सैनी लोग ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து जो इस लोग सबकी को बुलाकर வந்துட்டாங்க. सभी को आए। இப்ப என்ன ஆகுதுன்னா ऐसा अभी क्या होते हैं? அந்த ஊர் வலையில எப்பவுமே இந்த பெரிய தலைங்க 3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, आज जो इस गांव में 3 जन मुख्य बैठे யாராவது 3 பேர் 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, या कोई 3 या 4 जन बैठे रहेंगे ना, இந்த வெத்தலையை போட்டுக்கிட்டு या पान डालकर, பெரிய தலைங்க சொல்லுவாங்க பாருங்க நாட்டுல, आज जो पहले जो सिर इस प्रकार बोलेंगे ना, அந்த பெரிய தலைங்க 3 பேர் 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. आज जो पहले जो सिर वाले इस प्रकार बैठे ஊருக்கு வரவங்க போறவங்க எல்லாரையும் பாப்பாங்க. जो गांव में रहने वाले जाते वाले सब देखेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்போ तब ஏராளமான ஜனங்க அந்த ஊர் வழியா வராங்க உள்ள. सारे लोग उस गांव के अंदर आते हैं, அங்க உள்ள உட்கார்ந்துகிட்ட வாசல்ல जो उस दीवार में बैठे हुए, எங்கப்பா போறீங்க இவ்வளோ ஜனங்க, कहाँ जाते हैं इतने लोग? அந்த ஜனங்களை பார்த்து கேட்க. उस लोग कर देखकर पूछे, அப்ப அந்த ஜனங்க சொல்ல, जो उस लोग इस प्रकार बोले, ஐயா आया ராஜா राजा ने எங்களை हमें அவர் விருந்துக்கு அழைத்திருக்கிறாரு, वो दावत में बुलाया है, நாங்க ராஜா வீட்டுக்கு விருந்துக்கு போறோம். हर राजा घर में दावत में जाते हैं। அந்த ராஜாவின் வீட்டுக்கு போகிறோம்னா எவ்வளவு சாதாரணமான விஷயமா? राजा का घर या जाना बस आसान कार्य है क्या? விருந்துக்கு போன உடனே जो दावत में बुलाया तुरंत திருப்தியான ஆகாரம் கிடைக்கும். अच्छे भोजन मिलेंगे। நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல நாள் ஆயிடுச்சு. अच्छा कि भोजन खाकर बहुत सारे साल हो चुके இப்போ हैं। இப்போ எங்களுக்கு ராஜா அழைத்திருக்கிறாரு, अभी राजा ने बुलाए, நாங்க हमें ராஜா வீட்டுக்கு போறோம், राजा घर जाएंगे। அரமனைக்கு போறோம். हाँ जो उसको दावत में जाते। அந்த 3 பெருசுங்க இருக்கு தெரியுமா, हाँ जो उस बड़े जो 3 को मालूम है क्या? வெட்டியா உட்கார்ந்து இருக்குமே, ऐसा बेकार में बैठे ना, அந்த வெட்டியான பேச்சு பேசிச்சிங்களாம். वो ऐसा बेकार बात किए। ஆமா, हाँ இந்த ராஜா வீட்டுக்கு போய் தான் பல பேர் செத்தாங்க. इस राजा घर जाके बहुत सारे लोग मृत्यु हो गया। நீங்களும் போய் சாவுங்கன்னாங்களாம். आप लोग भी जाकर मृत्यु हो मर जाओ करके। அவங்க போவாங்களா போக மாட்டாங்கல்ல? जाएंगे या नहीं जाएंगे? போவாங்களா போயிருக்க மாட்டாங்கல்ல? क्या गया होंगे कि नहीं गया होंगे? கொஞ்சம் யோசிங்க ஐயா. जरा सोचिए, இந்த ஏராளமான ஜனங்க बहुत सारे लोग பந்திக்கு போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்கல்ல? दावत में गए कि ना गए होंगे? சொல்லுங்க. बोलिए। போயிருக்க மாட்டாங்க. नहीं गए होंगे। நாங்க போய் சாகிறதுக்கு அந்த சாப்பாடை சாப்பிடணும், हाँ हम जगह मरने के लिए क्या उस அதுக்கு நாங்க பட்டினியா செத்தாவே போதும் ஆண்டவரே. हम इसके लिए ऐसे रहने से बस से நாங்க அந்த பந்திக்கே வேணாம்னு சொல்லிட்டு ஜனங்க வந்த ஜனங்க எல்லாரும் திரும்பி போயிட்டாங்களா? हाँ आए हुए लोग सब इस प्रकार सोचे कि उस दावत में जाने की जरूरत नहीं, वापस लौट இது ராஜாவுக்கு போய் அறிவிக்கப்பட்டது. ये राजा को संदेश दिया ராஜா गया है। மனம் உடைந்து போனாராம். वो जो राजा ने बहुत दुखी हो चुके हैं। ஐயோ ஆண்டவரே, हाँ परमेश्वर, நான் என்ன பாவம் செய்தேன்? हाँ मैं क्या पाप किए? நான் ஒரு பாவமும் செய்யலையே, हम के एक पाप ही नहीं किए, நான் நல்ல உள்ளத்தோடு தானே செஞ்சேன், अच्छे के दिल के साथ मैंने किए, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல क्या हुए हमें मालूम नहीं। அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டாப்ல. ऐसा बोलकर परमेश्वर के सामने सौंप இப்போ दिया। இப்போ अभी இவன் ये ஆண்டவரை நோக்கி परमेश्वर को ओर देकर சத்தமிடு. जो आवाज देकर, இந்த சத்தம் ये आवाज யம தர்ம ராஜாவுக்கும் போச்சான். उस राजा के पास गए हैं। அந்த ராஜாவையும் उस राजा भी, அவனுடைய சிஷ்யனும் उनका शिष्य भी இந்த விண்ணப்ப கேட்டாங்களாம். इस विनती को सुने।
இப்ப அந்த ராஜா சொன்னாராம், अभी उस राजा ने कहा, அந்த பிரபு சொல்றாராம், उस प्रभु ने कहता है, யம தர்ம பிரபு சொல்றாராம், उस यमधर्म प्रभु ने என்ன बोलते हैं, சொன்னாராம் தெரியுமா? क्या हुआ मालूम है? என்ன சொன்னாரா? क्या बोले? நீ ரொம்ப நாளா நம்ம ஃபைல் ஒன்னு பெண்டிங்ல இருந்துச்சு பத்தியா? बहुत दिन से एक बेंडिंग रखा ना फाइल, ஆ? இந்த பாவத்தை யார் தலையில எழுதுறதுன்னு தெரியாம 3 பேரும் நம்ம யாரு மேல இந்த பாவத்தை போடுறதுன்னு தெரியாம इस पाप का किसके ऊपर में सिर में डालना नहीं இந்த जानकर ஃபைலை மூடி வச்சிருந்தோமே, इस फाइल को बंद करके रखे ना। இப்ப எழுதியா தரையா ஃபைல் என்னடா? हाँ, अभी खोल जो इस पे लिखो करके, இப்ப தரையா அந்த அந்த புஸ்தகத்தை, अभी खोल उस पुस्तक को, இந்த சாபத்தை इस साबित को இந்த 3 தலையிலையும் எழுதியானாராம். इस तीन को ऊपर में लिख करके ये? बोले। क्यों? ராஜா செய்தது தவறில்ல, राजा किया हुआ गलत नहीं है, அவர் செய்தது அவருடைய இயல்பு. हाँ जो वो किया उनका जो परिस्थिति गुण। ராஜாக்கள் என்னைக்குமே வாரி இறக்குறவங்க, हाँ जो राजा जो पूरे के पूरे देने वाले, தப்பே கிடையாது. கர்த்தர் கொடுத்ததே அவன் மக்களுக்கு கொடுத்தான், जो परमेश्वर दिया हुआ वो लोग के लिए देंगे, தப்பு கிடையாது. गलत नहीं है। ஆனா लेकिन நல்லதும் செய்யாம जो अच्छा ना करते हुए செய்யறதே கெட்டது என்று சொல்லி किया हुआ जो गलत बोलकर, இந்த ஊர் மக்கள் புறம் பேசி கொண்டிருக்கிறாங்க பாரு. ये तीन लोग जो ऐसे बोले ना, இந்த சாபத்தை इस साबित को அந்த தலையில எழுதுற அப்படின்னாராம். इस पाप को उन तीनों के ऊपर लिख करके बोले। அந்த 3 பேருடைய மரணம் பயங்கரமா அப்படியே புல்லு புடிச்சு செத்தாங்களாம். उस तीन जन का मृत्यु बहुत भयानक कीड़े खाकर मरे। ஏன் தெரியுமா? क्यों मालूम है? யமன் தரமே அன்னைக்கே புக்ல எழுதிட்டாராம். उस राजा ने जो लिखते वही दिन लोग पुस्तक இந்த में 3 பேர் தான் இந்த சாபத்திற்கு காரணம். लिखे। इस तीन ही जन ही इस साबित को मृत्यु का कारण निकलते हैं। 1000 பேர், हजारों जन, 1000 பேர் हजारों लोग, சாபம் सांप எத்தனை பேர் மேல? जो मृत्यु कितने के ऊपर? 3 பேர் மேல. तीन जन के ऊपर। சும்மா விடுமா? ऐसा प्रकार சும்மா छोड़ेंगे விடுமா? क्या? ऐसा छोड़ेंगे क्या? ஒன்னு நல்லது செய்யணும், या नहीं तो अच्छा करना है, இல்ல நல்லது செய்யறவங்களை या नहीं तो अच्छा करने वालों को உபத்திரம் செய்யக்கூடாது. उपद्रव नहीं करना है, நீ நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, या तो अच्छा नहीं करने से भी ஆனா चलेगा, யாருடைய வாழ்க்கையிலையும் உபத்திரம் பண்ணாத. या किसी को जीवन में उपद्रवकारी नहीं मत இவங்க करो। ये ராஜாவுக்கு உபத்திரவம் கொடுத்தாங்க. ये राजा को उपद्रव दिए हैं। இந்த வார்த்தை ये शब्द ராஜாவுடைய காதுக்கு போன உடனே जो राजा का कान में जैसा गया, ராஜா மனம் உடைந்து அழுக சத்தமிட்டு அழுக ஆரம்பிச்சாராம். वो राजा ने मन टूट कर वो परमेश्वर को और विनती करने लगा, रोने लगा। ஆண்டவருடைய பதில் வந்துச்சு, जो परमेश्वर का जो एक वो आया, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். मैं तेरे साथ में रहता हूँ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, आमीन, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அந்த 3 பேருமே பயங்கரமான மரணத்தை சந்தித்தார்கள். वो तीनों भयानक मृत्यु को मुलाकात किए। ஒரு ஆத்மாவை கெடுக்க கூடாது, एक आत्मा को जो उसको नाश नहीं करना है, கர்த்தருடைய சித்தத்தை கெடுக்க கூடாது, परमेश्वर की इच्छा को उनको नाश नहीं बेकार नहीं करना है, கர்த்தருடைய வழியிலே கை போடக்கூடாது, जो परमेश्वर का मार्ग में हाथ नहीं डालना है, கர்த்தருடைய வழியை என்னைக்குமே அசட்டை பண்ணக்கூடாது, जो दूषित ना करना है उसको मार्ग को परमेश्वर का, கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணக்கூடாது, परमेश्वर के सेवकाय को उसको दूषित ना करना है, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தாசனை அசட்டை பண்ணக்கூடாது, परमेश्वर के द्वारा जो पवित्र आत्मा पाए हुए उनको जो दूषित ना करना है, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் என்னைக்குமே அசட்டை பண்ணக்கூடாது. परमेश्वर आप लोग रखा हुआ एक पवित्र आत्मा को उसको दूषित ना करना है। ஹalleluya, आमीन, ஹalleluya. हालेलुया। அது ஒருவேளை நம்ம பண்ணிட்டோம்னா या ऐसा कुछ किए तो நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் பாவிகளாக எண்ணப்படுவோம். परमेश्वर के नजर में हम पापी के द्वारा हम ஒருவேளை रहेंगे। நல்லது செஞ்சிரலாம், यही अच्छा किया, ஆனா உபத்திரம் மட்டும் செய்யக்கூடாது. लेकिन उपद्रव मत करिएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அந்த 3 பேர் மரணம் वो तीन जन का मृत्यु பார்க்க முடியாத மரணம், वो नहीं देख सकता उस प्रकार के, அழிகு போய் மரித்தார்கள் वो அப்படின்னு नाश நம்ம हो வாசிக்கிறோம். के वो मृत्यु हुए। இந்த கதையை
इस कहानी கேட்கறதுக்கு ஒரு கதையா இருந்தாலும் या ऐसा के सुनने के लिए कहानी இதுல होने से भी மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்குது. जिसमें बहुत बड़ा एक सच्चाई है. இன்றைக்கு आज ஜனங்க लोग பாவத்துல மரிச்சாலும் பரவாயில்ல, जब पाप से मरने से भी बस, ஆனா அவங்க लेकिन उन लोग நல்லா இருக்கா கூடாது. या अच्छा नहीं रहना है. நினைக்கிறவங்க உலகத்துல நிறைய ஜனங்கள் இருக்காங்க. जो चाहता हुआ लोग बहुत सारे लोग हैं. பாவத்துல மடிந்தாலும் பரவாயில்ல, या पाप से मरने से भी चलेगा. அவங்க குடும்பத்துல அடிச்சு உதைச்சு எங்க எப்படி இருந்தாலும் குட்டிச்சவர் ஆனாலும் பரவாயில்ல, या कैसा भी मार पीट करके कैसा भी नाश हो, ஆனா என்ன ஆயிடக்கூடாது, लेकिन क्या नहीं होना है, நல்லா மட்டும் ஆயிடக்கூடாது. लेकिन अच्छा नहीं रहना है. அப்படிதான் இந்த உலகம், ऐसा रहता हुआ संसार, அப்படிதான் இந்த உலகம். वही उसी प्रकार संसार. அன்றைக்கு उस दिन மரணம் சாதாரணமா இருக்காது. मृत्यु बहुत आसान से नहीं रहेगा. இந்த கதையில பார்த்த பிரகாரமாய் ये इस कहानी जैसा सुनना इस प्रकार, இந்த சாபம் ये साबित யார் மேல வரும் தெரியுமா? किसके पास गिरेगा, யார் மேல? किसके ऊपर? நீ ஒரு மனுஷனை பார்த்து அவன் நல்லா இருக்க கூடாது, एक அவன் मनुष्य को நல்லா ஆயிட்டானோ அத ஆவக்கூடாது, நீ இப்படியே இரு. एक मनुष्य को देखकर तो अच्छा मत रहना कि इसी प्रकार ही रहो. இந்த சாபம் யார் மேல போவோம்? ये स्मृति किसके ऊपर जाएंगे? நல்லா இருக்கிறவங்களை கெடுக்கிறது தான். हाँ, अच्छा रहने वालों को नाश करने वाले को. உன்னால நல்லது செய்ய முடியலையா? क्या तेरे पास ये अच्छा कार्य नहीं कर सकते? 4 பேருக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, क्या 4 जन को अच्छा नहीं करने से भी चलेगा? உபத்திரவம் மட்டும் செய்யாத. जो उपद्रव मत क्यों करो. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. இங்க அன்னாளே इस अन्नाल ने அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். उस विनती को देता है. அன்னாள் விண்ணப்பித்த உடனே जो अन्नाल ने जैसा विनती का तुरंत கர்த்தருடைய வார்த்தை அவள் மேலே வருகிறது. परमेश्वर के वचन उसके ऊपर आते हैं. என்ன வார்த்தை தெரியுமா? क्या वचन है मालूम है? வாசிக்கலாமா? கீழே पढ़ेंगे क्या नीचे? அது கீழே வாசிங்களே. अच्छा मैं पढ़ता सुनिए. 12 வாசிங்க. 12 12 वचन. इसके नीचे ஓகே, அப்படியே அந்த வசனம் கடை தமிழ்ல வாசிக்கிறீங்களா? तमिल पढ़िएगा. தமிழ்ல வாசிங்க. 14 வாசிங்க. அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலகு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஹalleluya, ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய சந்நிதியிலே, परमेश्वर के सन्निधान में அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். जो अपने हृदय को वो जो भरा दिए, அவள் அந்த இருதயத்திலே உள்ள பாரங்களை கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றிவிட்டாள். जो उस हृदय के अंदर में रहता हुआ बोझ को परमेश्वर के ऊपर डाल दिया है. அவள் கண்ணீரோடு கூட ஊற்றிட்டா. वो आंसू के साथ वो दे दिया. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. அந்த கண்ணீர், उस आंसू, அந்த கண்ணீர் उस आंसू என்ன வச்சு தெரியுமா? क्या हुआ मालूम है? அந்த கண்ணீர் என்ன வச்சு தெரியுமா? उस आंसू क्या हुआ है? அன்னையோட தான் கடைசி கண்ணீரா இருந்துச்சு. वही दिन अंतिम आंसू थे. நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம், हम परमेश्वर की कलीसिया में जाएंगे. நம்ம பவுடர் கூட கலையாம நம்ம அப்படியே ஆண்டவரை பார்த்துட்டு அப்படியே வந்துடுறோம். जो डाले हुए पाउडर को भी ना मिटते हुए हम लोग को इस प्रकार हालत में वापस आते हैं. நிறைய சபையில பாத்தீங்கன்னா बहुत कलीसिया में देखने से கண்ணுல தண்ணி கூட வரக்கூடாது, हाँ, आंख का आंसू भी आंख से नहीं आना है.
தண்ணி வந்தா என்ன ஆயிடும்? आँख आने से पानी आने से क्या होगा? பவுடர் போயிடும், पाउडर चले जाएंगे, மேக்கப் போயிடும், जो मेकअप चले जाएंगे, அப்படி நம்ம நினைக்கிறோம். ऐसा हम सोचेंगे। ஆனா அது ஒரே இடம் தான் लेकिन वो एक ही और है। நம்ம கண்ணீர் விடுறதுக்கு பதில் கிடைக்கும். हाँ, आंसू बहाएंगे उसको जरूर उत्तर मिलेगा। அல்லேலூயா, आमीन, அல்லேலூயா. हालेलुया। நான் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி मैं सेवकाई को शुरू करने से पहले எல்லாம் என்னுடைய காலேஜ் மேட்ஸ் எல்லாமே வந்து ஆகாரம் சாப்பிட கீழே டைனிங் ஹால் போயிடுவாங்க. हाँ, जो मैं सारे स्टूडेंट यानी कि मेरे स्टूडेंट्स वो सब कॉलेज में चले जाएंगे भोजन करने के लिए। சுருக்கமா 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். छोटे से मैं 5 मिनट में समाप्त कर दूंगा। அந்த நேரத்துல उस समय में நான் என்ன தெரியுமா செய்வேன்? क्या मैं करूंगा? எல்லாரும் கிளாஸ் முடிச்சிட்டு सारे क्लास खत्म करके சாப்பாடுறதுக்கு லஞ்சுக்கு போயிடுவாங்க. सभी जो लंच करने चले जाएंगे। ஆனா நான் கொஞ்ச நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, लेकिन मैं थोड़ी देर समय बीतने से परवाह नहीं। நான் இந்த மாதிரி ஒரு ஆலயம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. हाँ, जो मेरे लिए एक कलीसिया दिया गया। நான் முன்னாடி ஆல்டர்ல வந்து முழங்கால போட்டுருவேன். मैं पहले में एक घुटना डाल देगा, எல்லாரும் போயிடுவாங்க, सभी चले जाएंगे, நான் மட்டும் முழங்கால போட்டு ஜெபிச்சு கொண்டிருப்பேன். मैं कहा केवल जो घुटना डालकर प्रार्थना करता हूँ। அன்னைக்கு ஜெபித்த ஜெபம்தான் उस दिन में जब विनती किया वह विनती இன்னைக்கு கர்த்தர் என்னை ராஜா போதுல வச்சிருக்கிறாரு. हमें आज आजा के तरह रखे हैं। அவங்கிட்டயும் 500 ரூபாவோ 1000 ரூபாவோ 100 ரூபாவோ கை நீட்டி கடன் வாங்குறதுக்கோ இல்ல நம்ம சம்பளம் வாங்குறதுக்கோ அவசியமே இல்லை. நான் ராஜாவுடைய ஊழியக்காரன். किसी के पास हाथ बढ़ा के या उधारा या पैसा लेने का नहीं है कि किसी के पास कुछ भी नहीं कहा। आज मैं राजा का तरह परमेश्वर मुझे रखे। எனக்கு கொடுக்கிறவங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். मुझे जो देने वाले को परमेश्वर उनको आशीष करते हैं। எப்படி? कैसा? எனக்கு கொடுக்கிறவர்களை जो मुझे देते हैं लोग को கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उन लोग को आशीष करते हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ तब உங்களை மட்டுமல்ல आप लोग केवल नहीं, என் ஆண்டவர் என்னையும் போஷிக்கிறார், ये मुझे परमेश्वर मुझे भी भोजन करते हैं, உங்களையும் போஷிக்கிறார். आप लोग भी भोजन करते हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அன்றைக்கு கண்ணீரோடு கூட ஜெபிப்பேன். जो आंसू के साथ में दिन का प्रार्थना करेंगे। 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணீர் விட்டது தான் 20 साल के पहले आंसू के साथ இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் மேன்மையா சாட்சியா வச்சிருக்கிறார். आज तक परमेश्वर महफूज से रखे हैं। அந்த ஆகாரத்தை சாப்பிட்டவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. उस आगार को जैसा खाते भोजन तो वो कहाँ रहेंगे मालूम नहीं। அவங்க சாதாரணமான ஒரு ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. वो लोग साधारण से सेवकाई रूप से रहते हैं। ஆனா நீங்களும் நானும் சாதாரணமான ஊழியக்காரர் கிடையாது. लेकिन आप लोग और मैं एक साधारण से एक सेवक नहीं है। ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. एक इंग्लिश में एक एक्स्ट्रा कोऑर्डिनेट्स करके बोलेंगे। இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகம், सीमा का ऊपर का एक अभिषेक। இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகத்துல கர்த்தர் வைச்சிருக்கிறார். सीमा से ऊंचे स्थान में एक अभिषेक रूप से रखे हैं। ஏன் தெரியுமா? क्यों मालूम है? நான் அன்றைக்கு मैं उस काल கர்த்தருடைய ஆலயத்துல परमेश्वर के भवन में போய் முழங்கால போட்டு मैं घुटना डालकर மணி கணக்குல அழுவேன். आज मैं पूरे में रोऊंगा, ஜனங்களுக்காக அழுவேன், लोग के लिए रोऊंगा, பிசாசுவின் கட்டுல இருக்கிறவங்களுக்காக அழுவேன், शैतान से बंधे हुए लोग के लिए मैं रोऊंगा, வியாதிஸ்தர்களுக்காக அழுவேன். मैं बीमार में रहने वालों के लिए रोऊंगा। அன்றைக்கு கர்த்தர் பார்த்தாரு, उस दिन परमेश्वर देखा, இந்த மாதிரி தான் எனக்கு ஒருத்தர் வேணும். हाँ इसी प्रकार वाली मुझे एक அங்க चाहिए। 30 பேர் இருப்பாங்க, उस दिन 30 जन रहेंगे। 30ல 29 வேணாம், हाँ जब 29 29 नहीं बनता, 29 வேணாம், हाँ तो 29 मुझे मालूम இந்த नहीं ஒன்னு बनता, போதும். एक बस। ஏன்? क्यों? கர்த்தருக்கு சித்தமான ஜெபத்தை நம்ம ஏறெடுத்தபடியினால் जो परमेश्वर की इच्छा के द्वारा हम ஆண்டவர் उठाए कर அன்றைக்கு उस दिन நம்மளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்தார். आप उन विनती को उत्तर दिया, ஆண்டவர் விண்ணப்பத்திற்கு பதில் தந்தார். परमेश्वर विनती का उत्तर दिया। ஹalleluya, आमीन, ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு உங்களை கர்த்தர் பார்த்து கேட்கிறார், आज आप लोगों को देखकर परमेश्वर पूछता है, வியாதிஸ்தலர்களுக்காக ஜெபித்திருக்கீங்களா? हाँ बीमार वालों के लिए प्रार्थना किया क्या? பிசாசுவின் கட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபித்திருக்கீங்களா? शैतान से बंधन से बांधे वालों के लिए प्रार्थना किया क्या? நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, आप लोग प्रार्थना करना शुरू कीजिए, உங்களுக்கு பதில் அங்க இருந்து வரும். हाँ आप लोग का उत्तर वहां से आएगा। எங்க இருந்து வரும்? कहाँ से? நிச்சயமா பதில் வரும். सच பதில் आएगा। நிச்சயமா நீங்க பாப்பீங்க, आज सच आप लोग देखेंगे, நிச்சயமாவே நீங்க அதை கண்ணால பாப்பீங்க. वो जरूर आप लोग आंसू आंखों के साथ देखेंगे। இது உங்களுடைய நேரம்.
ये आप लोग को समय है, பயன்படுத்திக் கொள்ளுங்க. इस्तेमाल कीजिएगा. எங்கே நம்ம அழுதாலும் जहाँ भी हम रोने से भी ஜனங்க लोग குறம் பேசுவாங்க. जो कमी बात करेंगे, ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல அழுதீங்கன்னா लेकिन परमेश्वर कलिसिया में ही रोंगे, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. हमें परमेश्वर आपके ऊंचा उठाएंगे. அப்படியே நம்ம எழுந்து நிக்கலாமா? ऐसे उठ खड़ा हो जाएंगे. இல்ல கண்களை மூடலாம் கொஞ்ச सब நேரம். आंख बंद करके क्या. Thank you Jesus. धन्यवाद, Thank you Jesus. धन्यवाद है परमेश्वर. அப்படியே கேட்ட வார்த்தைகளுக்காக ஜெபிப்போம். सुने हुए वचन के लिए मैं प्रार्थना करते हैं. ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். थोड़ी देर परमेश्वर को स्तुति करते रहेंगे. நீங்க கேட்ட கதையில இருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க? आप सुने हुए कहानी से क्या आप सीखे हैं? கேட்ட வார்த்தையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க? सुने हुए वचन के लिए क्या सुने? நீங்க கேட்ட வார்த்தையிலிருந்து என்ன உங்களுக்கு பிரயோஜனப்பட்டுச்சு? सुने हुए वचन में क्या आप लोग प्रयोजन हुआ? அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுவார். उस वचन के द्वारा परमेश्वर आप बदल करेंगे. கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுவார். परमेश्वर द्वारा ऐसे बदलेंगे. கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுவார். परमेश्वर ऐसे बदलाएंगे. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்க போறாரு. परमेश्वर ऐसे ही आशीष करने वाले. அப்படியே நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல तब परमेश्वर के सम्मुख में நீங்க விண்ணப்பித்து கேளுங்க. जो विनती को पूछिए, நீங்க விண்ணப்பித்து கேளுங்க. विनती को पूछिए, ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தரும்படியா परमेश्वर आपको उत्तर कर देंगे. जरूर उत्तर देंगे विनती को. கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கும்படியா जरूर आपको विनती में उत्तर देंगे. நீங்க கேளுங்க. आप पूछिए, ஆண்டவரே परमेश्वर நீ என்றைக்கு கொடுத்ததை या तो मुझे दिया हुआ, எனக்கு நீங்க கொடுத்ததை आप जो दिया है अब मुझे நான் அப்படியே உங்க கையில திருப்பி கொடுக்கிறேன். ऐसे मैं वापस में लौटता हूँ. அது தசம பாகமா இருக்கட்டும், या दसम बाह भी हो, நீ கொடுத்திருக்கிற ஒரு ரூபாவா இருக்கட்டும், या आप दिए हुए एक पैसा भी हो, நான் ஸ்தோத்தரித்து உங்களுக்கு அப்படியே கொடுக்கிறேன். स्तुति करते हुए मैं आपको मैं दो वापस लौटता हूँ. ஓ என் வாழ்க்கையை பாருங்கப்பா, हाँ, मेरे जीवन को देखिए, என் குடும்பத்தை பாருங்க, मेरे परिवार को देखिए. என் வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை உண்டாக்குங்க. हाँ, मेरे दीवार का एक नया दीवार बदलाइए. நீங்க மாற்றுங்க. हाँ, बदलाइए. அது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் புதிய வாசலை திறக்க போகிறார். ये हफ्ते से परमेश्वर नया एक दीवार खोलने वाले. ஒரு புதிய வாசல் இந்த மாதமே உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. एक नया एक दीवार खोलने वाले परमेश्वर आज. ஹalleluya. हालेलुया. இந்த மாத கர்த்தருடைய வாசலை திறக்க போகிறார். इस हफ्ते परमेश्वर अपना दीवार खोलने वाले. எல்லா ஃபைனான்சியல் தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். सारे फाइनेंशियल का जो भी कुछ रुकावट परमेश्वर यीशु मसीह के नाम से तोड़ने वाले. நீ கர்த்தருக்கு கொடுக்கிற பதிலே நீ கொஞ்சம் பின்வாங்கினால், यही परमेश्वर को देता हुआ या पीछे हो, நீ அதிலிருந்து उससे முன் வர முடியாது. हाँ, जो कुछ सामने नहीं बढ़ सकते. ஆகையினாலே इसलिए நீ கர்த்தருக்கு கொடு. जो परमेश्वर के लिए दो. தேவன் உங்களுக்கு கொடுத்ததிலே ஒரு பங்கை கர்த்தருக்கு கொடுங்க. हाँ, जो आप लोगों को जो दिया हुआ उसमें से एक बार परमेश्वर के लिए दो दीजिए. அது உள்ளமா இருக்கட்டும், या दिल के गहराई हो, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆத்மாவா இருக்கட்டும், या परमेश्वर दिया हुआ एक आत्मिक हो, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலமா இருக்கட்டும், या परमेश्वर दिया हुआ एक बलवीन बल हो, கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்திருக்கிறாரோ या परमेश्वर आपका बल दिया है, அந்த பலத்தை தேவனுடைய சமூகத்துல கொண்டு வருவாராக. उस बल का परमेश्वर को सन्निधान में लेकर आओ. அதை கர்த்தருடைய ஆலயத்திற்கு பயன்படுத்துங்க. वो परमेश्वर का कलीसिया में इस्तेमाल कीजिए. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலத்தை தேவனுக்காக பயன்படுத்துங்க. आप लोग दिया हुआ बल का परमेश्वर के लिए इस्तेमाल कीजिए. உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். आपका खुदावन आपका आशीष करेंगे. அவர் உங்களை பார்த்து வீணாக போகிறவர் அல்ல. जो आप लोग को देखकर आप लोग सामने बेकार व्यर्थ परमेश्वर नहीं है. உங்களோடு கூட பேசுகிறவர், वो आप लोग साथ बात करने वाले, உங்களை நடத்துகிறவர், वो आपका चलाने वाले, உங்களை காக்கிறவர். आपका संभालने वाले. ஓ ஆண்டவரே, वह परमेश्वर இந்த மாதத்தில் இருந்து इस महीना से लेकर எங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்க போகிறது. माँ को நன்றி. सब कुछ जो मुलाकात करने वाले, எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போற கிருபைக்காய் माँ நன்றி. को सब कुछ मुलाकात करने के लिए நன்றி ஆண்டவரே. धन्यवाद तो परमेश्वर. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் यीशु के नाम से मांगते पिता. நல்ல பிதாவே. अच्छा परमेश्वर. ஆமென். आमीन. ஆமென். आमीन. ஆமென். आमीन.